Hello viewers, welcome to iTASTE. We are in Rathnapura. Fresh way, hot and hot fresh way hotel oda peru Kuil kada appadinanga. So inga vandu take away mattum dhaan. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து Colombo to Badulla ஹைவேல Rathnapura சிட்டியில் அந்த மெயின் ரோட்லேயே இருக்க ஒரு ஹோட்டல் இது. லோக்கலில் இருக்க பீப்புள் வந்து இதை குயில் ஹாட் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்கு கத்திரிக்காய் போய்க்கிறீங்க? எதுக்கு கத்திரிக்காய்? மோஜிக்கு. கத்திரிக்காய் மோஜிக்கு. Chicken biryani, yeah? Chicken biryani. Normal biryani, we fish na fish food tarvinga, chicken na chicken. Chicken, fish na fish. Aiku vere ai kolila kavas lo. Chicken fried rice. Fried rice. This chicken devil. Chicken devil. Moji. What is it? Moji. Brinjal moji. Fish devil is it? Vegetable chopstick. Prawns. Prawns. Prawns devil. This prawns devil are there? Chicken curry. Onne lama akan curry. Bola, lino. Mackerel fish is it? Mackerel no. Purila, sambal mari sendi, baik vengai betti, ila mari. Roast chicken no. Roast chicken. Yeah. Beef devil. Beef devil. Jello. Jello devil. Chicken pieces. Piece chicken day, piece chicken is it? Egg. முட்டை வந்து அப்படியே ஃபுல்லா பொரிச்சது. அவிச்சு பொரிச்சது. Fish, roast fish. Roast fish. Calmari. Chicken ek ada? Oh, chicken. Dali dekat dah. Biryani naan dulu ah.
பிரியாணி எவ்வளோ? 400 ரூபா. ஓகே. சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. ஓகே. ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 220 ரூபா. சிக்கன் பீஸ் 220 ரூபா. டோஸ்ட் ரைஸ் 300 ரூபா. சிக்கன் கறி ரைஸ் 220 ரூபா. டீப் ரைஸ் 250 ரூபா. டீப் ரைஸ் 250. ஒரு பீஸ் வச்சு வருமா? ஒரு பீஸ் வச்சு. ஓகே ஓகே. தெல்லோ பிளேட் வச்சு 300 ரூபா. ரைஸ் ஒன்று. எக் ரைஸ் ஒன்று 130 ரூபா. 130 ரூபா. ஸோ வியூவர்ஸ், ஃப்ரெஷ் வேல இருந்து நம்ம டேக்அவே வாங்கிட்டு வந்துட்டோம். பார்க்கலாம் இப்போ என்ன இருக்குன்ட்டு. சிக்கன் பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஃப்ரைட் ரைஸ். இது வந்து ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க, லம்பா சாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரைட் ரைஸ். ஸோ அந்த பிரிஞ்சால் மோஜி போட்டிருக்காங்க இங்கே. ரைஸ் ஓகே. இது வந்து மோஜி, பிரிஞ்சால் மோஜி. இது சாப்ஸி, வெஜிடபிள் சாப்ஸி. அது இல்லாமல் சில்லி பேஸ்ட் இதில் இருக்குது. சிக்கன் பிரியாணி இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சாஸ் ஒன்று இருக்குது கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த லம்பா சாஸ். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு பீஸ் இருக்குது, சில்லி பேஸ்ட் இருக்குது, அது இல்லாமல் எக்கு, அந்த ஃப்ரைடு எக் ஒன்று இருக்குது, பைனாப்பிளோட. இது வந்து அது அந்த சாப்ஸி, வெஜிடபிள் சாப்ஸி, அதோட அந்த ரைஸ். இது வந்து அந்த ஃபிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். ட்ரையாக தான் இருக்குது பிரியாணி. அந்த டெக்ஸ்சர் வந்து ட்ரையாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி மாதிரியே இல்லை. பட் டேஸ்ட் வந்து எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஓகேவா இருக்குது. இது வந்து நார்மல் ரைஸ் வித் லிட்டில் பிட் ஆஃப் மசாலா தான் அது. இந்த சிக்கனை வந்து அவிச்சிட்டு அதுக்கப்புறம் பொரிக்கிறாங்க. ஸோ சிக்கன் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இன்னும் நல்லா ஹார்டாக இருக்கும். பட் இந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது. சிக்கன் வந்து நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்குது. இந்த க்ரன்ச்சினஸோடு நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இது. சாஸ் ஊற்றி பார்க்கலாம் எப்படின்ட்டு. ரைட் போதும். ஸோ இந்த சாஸ் வந்து ஃப்ரைட் ரைஸோடையும் பிரியாணியோடையும் இந்த சாஸ் தராங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ பார்க்கலாம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சாஸ் வந்து ஸ்வீட்டாக இல்லை, நார்மல் ப்ளெயினாக தான் இருக்குது. ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்பைசினஸ் மட்டும் கொஞ்சம் கூடுது இந்த சாஸோடு சாப்பிடும்போது. ஸோ இந்த ஃபிஷ் வந்து இந்த டின் ஃபிஷ்ஷில் வர ஃபிஷ்ஷாமா இது மேக்கரல்னு நினைக்கிறேன், மேக்கரல் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேக்கரல் ஃபிஷ் தான். ஹார்டாக இருக்குது. பட் இது வந்து ரைஸோடு சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு பார்க்கணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
இதுவும் இந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப ரஃபாக தான் இருக்குது. எக் ஃப்ரைட் ரைஸ் இது லைட்டாக வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ரைட் ரைஸும் பிரியாணி மாதிரி தான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ணும். இந்த கிரேவி அந்த சாஸோடு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இங்கே இருக்க பீப்புளுக்கு இந்த மாதிரி ரைஸ் தான் பிடிச்சிருக்குது இல்லையாடா? பட் இங்கே இருக்க ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு இந்த மாதிரி அந்த வரவரண்டு ஆமாம் குழம்பு இல்லாமல் அந்த வரவரண்டு இருக்கிற ரைஸ் தானே பிடிக்கும். இங்கோட சின்ன ரைஸ் வந்து அந்த மாதிரி குழம்பு குறவாக தான் சாப்பிடுவாங்க. குழம்பு குறவா அதை வரவரன்ட்டு சாப்பிடுவாங்க. ரைட். ஓகே.